ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்டு, அப்புறம் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அந்த கிளாஸுக்குள்ளேயே எழுதின ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். லிஸ்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம் 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லிஸ்ட்டு வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். அதாவது மியூட்டபிள்னு என்னென்னா, இதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட், அப்டேட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணாலும் அந்த லிஸ்ட்டோட ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து மாறும். இன்னொரு புது லிஸ்ட்டை வந்து நமக்கு தரது பதிலாக அதுலேயே வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மியூட்டபிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப்பன் பற்றி பார்க்கலாம். அப்பன்னா என்னென்னா, எலமெண்ட்ஸை வந்து நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அப்பன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல் டாட் அப்பண்ட் ஆஃப் ஒரு 10ன்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் எல் இப்படி நான் கொடுக்குறப்போ எனக்கு வந்து 1 2 3 4 10 அப்படின்னு வந்து வந்துருச்சு. அதாவது அந்த லிஸ்ட்டோட எண்டில் நமக்கு வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. லிஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டில் மெமரியில் எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அதை மட்டும்தான் நமக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். லிஸ்ட்டு வந்து கம்பேர்ட் டு நம்பை வந்து ஸ்லோ தான். ஓகேவா? இங்கே வந்து ஃபஸ்ட் அப்பன்னு பார்த்தாச்சு. ஸோ இங்கே கிளியர் அப்படின்னா என்னென்னா, என்டையர் லிஸ்ட்டையுமே வந்து எம்டி பண்ணுறது தான் கிளியர். எதுவுமே இருக்காது உள்ள. ஸோ ஓகே, இப்போ நம்ம கிளியர் பண்ண வேணாம். இதை காப்பி ஃபங்க்ஷன் ஏன் இருக்குது தெரியுமா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லு வந்து எனக்கு வந்து இதுன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது 1 2 3 4 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு எல், அதாவது எல்ல இருக்க எல்லா வேலையும் வந்து ஏல ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஏ டாட் அப்பண்ட் ஆஃப் 11 அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா, 11ம் வந்து அப்பண்ட் ஆகிருக்கு. எதுக்கு இது அப்பண்ட் ஆகணும்? ஏன் இங்கே அப்பண்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஏங்கிறது வந்து எல்லோட ரெஃபரன்ஸ், அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனே வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். அதனால ஏல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் எல்லில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம எக்ஸாக்ட் காப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதை யூஸ் பண்ணுறது தான் வந்து டாட் காப்பி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, அந்த எல்லில் வந்து இல்லை, ஆனால் இது வந்து இந்த சேஞ்சஸ் வந்து ஏல நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏல, அதாவது ஒரு புதுசாக மெமரி கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். காப்பி போட்டோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இது இவ்வளோ தான். அடுத்து கவுண்ட்டு. இப்போ எனக்கு வந்து ஏ டாட் கவுண்ட் ஆஃப் 1 அப்படிங்கிறத வந்து எத்தனை தடவை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏ டாட் கவுண்ட் ஆஃப் 1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இங்கே நம்ம 3 டைம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் 3ன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அடுத்தது எக்ஸ்டெண்ட் என்னென்னா, இப்போ 2 லிஸ்ட்டு இருக்குது என்கிட்ட. பின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். இங்கே எழுதிடும் பி ஈக்குவல் டு 5 6 7. இப்போ என்னென்னா, இந்த 2 லிஸ்ட்டையும் எனக்கு வந்து மர்ஜ் பண்ணி ஒரே லிஸ்ட்டாக வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல் டாட் எக்ஸ்டர்ன் ஆஃப் பி இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வந்து ஏல அப்பண்ட் ஆகி ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம எல்லை வந்து பிரிண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 6 7 வந்து எல்லுக்குள்ளேயும் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இதை இன்னொரு வகையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எல் ப்ளஸ் ஈக்குவல் டு பி இப்படி கொடுத்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அந்த வேல்யூ நடக்கும். பார்த்தீங்களா? ஆனால் இதை நீங்கள் சும்மா கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எல் ப்ளஸ் பின்னு போட்டு பிரிண்ட் எல்லு கொடுங்க, அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்காது. ஏன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல எல் ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்து எனக்கு புதுசாக ஒரு இதை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி தான் எல்லை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் வந்து அங்கே எல் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டேன். இதுக்கு மீனிங் என்னென்னா, எல் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் பி. அதாவது இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சு ஆன்சர் வர்றது வந்து எல்லில் ஸ்டோர் ஆகும். அப்போ எல்லில் இருக்கிற அந்த மெமரியில் இருக்கிற எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி புது
லிஸ்ட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் அப்படி நடந்துச்சு. எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா? இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இப்போது பிரிண்ட் எனக்கு வந்து எல் டாட் இந்த 2ஓட இண்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு. அப்போது இங்கே வந்து சொல்லுது 2ஓட இண்டெக்ஸ் வந்து 1ன்னு, 0 1. ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக தான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ஒரு வேளை இல்லாத வேல்யூ 19 கிடையாதுல்ல, இல்லாத வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிடும். 19 வந்து நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு வேல்யூ எரர் வந்துடும். இப்போ அடுத்து வந்து பாப், அது எல் டாட் பாப் ஆஃப் எனக்கு வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி சிலது ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன். செகண்ட் இண்டெக்ஸ் என்னது 0 1 2 2 3 வந்து இந்த எல்லில் வந்து இருக்காது. இப்போ பிரிண்ட் எல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 வந்து ரிமூவ் எல்லேருந்து. இதோட பர்பஸ் இதுதான், இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பாப் பண்ணணும்னு சொல்கிறது. ரிமூவ்ங்கிறது வந்து வேல்யூ பேஸ் பண்ணி இது பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு ஒன்று வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறேன். பிரிண்ட் எல். இப்போ பாருங்கள், எனக்கு என்ன ஆயிருக்கு, மொத பார்த்த 1 மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? இங்கே இந்த ஃபர்ஸ்ட் அதை 0th இண்டெக்ஸில் பார்த்த 1 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 1 வந்து வச்சுருக்கு. இதுதான் ரிமூவ். அப்புறம் ரிவர்ஸ் என்னென்னா எல் டாட் ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ எனக்கு எல் வந்து எப்படி இருக்குது, இப்படி இருக்குது கரெக்டாக. இங்கே இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த பிரிண்ட்டு வேணாம், இந்த பிரிண்ட்டு வேணாம். இப்போ இங்கே இப்போ பிரிண்ட் இருக்குது, இதை மட்டும் வச்சுக்கலாம். இப்போது இப்படி இருக்குது. இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தலைகளை ரிவர்ஸ் ஆகி வந்துருக்கும். அதுதான் ரிவர்ஸு. ஸோ அதே மாதிரி ஷார்ட்டு. ஸோ சிம்பிள். பிரிண்ட் இது ஆக்சுவலி எல் டாட் ஷார்ட் ஆஃப் பிரிண்ட் எல். இப்படி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் இதை தூக்கி பிரிண்ட்டுக்குள்ளே போட்டீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணணும், எல் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்ட்டை வந்து எல் போட்டிங்க அப்படின்னா ஷார்ட் ஆகி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இவ்வளோ தான் லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். செகண்டு டிக்ஷனரியோட ஃபங்க்ஷன்ஸ். இது சூப்பராக இருக்கும். சேம் இந்த கிளியருங்கிறது வந்துட்டு எம்டி டிக்ட் ஆக்கிரும். காப்பி ஃபிசிக்கல் காப்பி எடுக்கும். ஃப்ரம் கீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு எனக்கு எம்டி டிக்ட்டு கீஸை மட்டும் வச்சு வேணும், ஒரு டிஃபால்ட் வேல்யூ வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு என்கிட்ட. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி ஈக்குவல் டு ஒரு டிக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். டி டாட் ஃப்ரம் கீஸ் ஆஃப் இந்த ஏல இருக்கிறத எல்லாத்தையும் வந்து கீயாக எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பிரிண்ட் டி. இப்போ இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எம்டி டி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள். ஸோ என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து இந்த டிக்ஷனரிக்குள்ளே ஏபிசியை வச்சு கீயாக வச்சுக்கிட்டு டிஃபால்ட் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் கீயோட பர்பஸ். ஓகேவா? ஸோ இதை விட்டுலாம். இப்போ கெட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிக்ஷனரிக்கு உள்ளே இருக்கிற அந்த கீயை பேஸ் பண்ணி வேல்யூ எனக்கு எடுத்து தரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் டி டாட் கெட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன வரும், 0ன்னு வரும். இப்போ இதுவே இல்லாததை நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எரர் நன்னு வந்துருச்சு. கரெக்டாக? இல்லாததை நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன ஆகுது, நன்னு வந்துருச்சு. இப்போது எனக்கு நன்னு வர்றது பதிலாக ஏதாவது ஒரு டிஃபால்ட் வேல்யூ வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எம்டி அப்படின்னு சும்மா வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நன்னுக்கு பதிலாக எனக்கு எம்டின்னு வந்துருச்சு. ஸோ கெட்டு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி இன்னொரு வகையில் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா டி ஆஃப்
ஏ இப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து வந்துடும். ஓகேவா? அடுத்து ஐட்டம்ஸ் ஆஃப்னா என்னன்னா டி டாட் ஐட்டம்ஸ் ஆஃப் அப்படின்னு என்னன்னா கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டியூப்பிளாக வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூப்பிள், இது ஒரு டியூப்பிளாக நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இது அதோட பர்பஸ். இப்போ நமக்கு வந்து கீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா டி டாட் கீஸ் ஆஃப் இப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ பி சி அதோட அந்த கீஸ் மட்டும் வரும். ஸோ இன்னொன்று என்னென்னா பிரிண்ட் டி டாட் வேல்யூஸ் ஆஃப். இப்போ எனக்கு இதில் இருக்க வேல்யூஸ் மட்டும் வேணும், கீஸ் எனக்கு வேணாம், எனக்கு இது மட்டும் வேணும், வேல்யூஸ் வேணும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த வேல்யூஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்க. அடுத்து பாப் அப்படின்னா என்னென்னா டி டாட் பாப் ஆஃப் ஏ. இப்போ நான் வந்து இதை வந்து பாப் பண்ணுறேன், அதாவது கீயை பேஸ் பண்ணி அந்த கீ வேல்யூ பேரை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா பாப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ரெண்டே கமெண்ட் பண்ணிடலாம். இப்போது ஏ வந்து நான் பாப் பண்ணிட்டேன், அப்போ பி சி மட்டும்தான் எனக்கு இருக்குது. முன்னாடி என்ன இருந்துச்சு, ஏவும் இருந்துச்சு. கரெக்டாக? அப்புறம் வந்து இன்சர்ட் வந்து நமக்கு லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸில் தான் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பர்டிகுலர் பொசிஷனில் ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இன்சர்ட்டு. ஸோ இப்போ ஏ டாட் இன்சர்ட் ஆஃப் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து டின்னு போய் வரணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏ இங்கே இந்த இடத்துல ஏக்கும் பிக்கு நடுவில் வந்து நமக்கு வந்து டி வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆனால் டிக்ஷனரியில் வந்து இன்சர்ட் அந்த மெத்தட் கிடையாது. ஓகேவா? அடுத்து பாப் ஐட்டம் என்னன்னா print d dot pop item of நமக்கு எந்த கீ வேல்யூ பேரை வந்து ரிமூவ் பண்ணணுமோ அப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து பாப் ஐட்டம். ஸோ இது சும்மா ரன் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு தேவையில்லை. பார்த்தீங்களா? ஏ டி பி நமக்கு சீன் ஒன்று இருந்துச்சு, அது வந்து என்னென்னா லாஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ, அதாவது அந்த மட்டும் நமக்கு வந்து பாப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து செட்டில் பார்ப்போம், ரேண்டமாக வந்து பாப் பண்ணும். அது இது வந்து லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து பாப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து அப்டேட் என்னென்னா நீங்கள் புதுசாக வந்து அதாவது ஒரு டிக்ஷனரி இருக்குது உங்ககிட்ட, அதை வந்து இன்னொரு டிக்ஷனரிக்குள்ளே வந்து நீங்கள் அப்டேட் பண்ண நினைக்கிறீங்க. டி டாட் அப்டேட் ஆஃப் இப்படி ஒன்று இருக்குது, தாமோ 25 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நமக்கு முன்னாடி இந்த டிக்ட்டு வந்து அப்டேட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். பிரிண்ட் டிஏ போடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த தாமோ 25 சேர்த்து உள்ளே வந்திருக்கும். அதுதான் இதோட வேலை. ஓகேவா? அப்டேட்டுங்கிறது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டி ஆஃப் தாமு ஈக்குவல் டு 25 இப்படி போட்டாலும் அது வந்து புதுசாக இருக்கிற வேல்யூ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும். டிக்ஷனரி வந்து மியூட்டபிள் தான். ஸோ அதனால் வந்து நம்மளால் உள்ளே இன்சர்ட் பண்ணுற ஆப்ரேஷன்ஸு, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் டைரெக்டாகவே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டிக்ஷனரி ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு. அடுத்தது வந்துட்டு செட்டோட ஃபங்க்ஷன். ஸோ செட்டும் சிமிலர் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது என்கிட்ட வந்து எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆட்னா என்னென்னா எஸ் டாட் ஆட் ஆஃப் சும்மா 5 அப்படின்னு நான் சும்மா இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் எஸ் அப்படின்னு கூப்பிட்றப்போ எனக்கு வந்து அந்த செட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கும். செட்டை பொறுத்த அளவுக்கு இது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இன்னொன்று வந்து இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஆர்டர் வந்து இருக்காது. நீங்கள் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அது எந்த பொசிஷனில் வேணால் இன்சர்ட் ஆகும். ஓகேவா? டூ ரிமெம்பர் இட். ஓகே. ஸோ ஒன்று வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆஃப் 10. ஸோ இப்போ நான் இப்படி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
பாருங்கள் ஃபஸ்ட்டு 5 10 இருக்குது. இப்போ நான் சும்மா திருப்பி ஆட் பண்ணுறேன். print s டாட் add of 15 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். print எஸ் அப்படின்னு நான் கூப்பிட்றப்போ ஏதோ ஒரு பிளேஸில் தான் போய் ஃபஸ்ட்டு ஆட் ஆகுமே. ஃபஸ்ட்டு நான் 5 ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் 10 ஆட் பண்ணேன். அப்போ அந்த ஆர்டர்லேயே இல்லை, தெரியுதா? ஸோ இப்படி தான் வந்து செட் ஒர்க் ஆகும். செட் 2 வந்து இது எப்படி சொல்கிறது, மியூட்டபிள் தான். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டேரெக்டாகவே அதில் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அந்த செட்டையே தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், கரெக்டாக? அப்படி செகண்டு கிளியர் வந்துட்டு mtd செட்டு காப்பி ஃபிசிக்கல் காப்பி வந்து எடுக்கும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போது 2 செட்டு இருக்குன்ட்டு வச்சுக்கலாம். 1, 2, 3, 4ன்னு இருக்குது. அப்புறம் b ஈக்குவல் டு 3, 4, 5, 6 அப்படின்னு வச்சிருக்கு. 2 செட்டு இருக்கு என்கிட்ட. இப்போது print s டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் b அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த S1ல் இருக்கிறது S2வில் வந்து காமனாக இருந்துச்சு அப்படின்னா வராது. இந்த இடத்துல வந்து ஆன்சராக வந்து 1, 2 வந்து நமக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? இதுவே இது வந்து சும்மா எனக்கு இதை மட்டும் தான் தரும். இதுவே டிஃபரன்ஸ் அப்டேட் அப்படின்னா என்னென்னா, அந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்டேட்டே பண்ணிடும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எஸ்ஸில் வந்துட்டு வெறும் 1, 2 மட்டும்தான் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற 3, 4 வந்து காணாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த அப்டேட்டுன்ற இது வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இங்கே எங்கெல்லாம் அப்டேட் பார்க்குறீங்களோ அது அந்த வேலையை தான் பண்ணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் அப்டேட் பார்த்தாச்சு. டிஃப்ரென்ஸ் அப்டேட்டுக்கு வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸுக்குமே வந்து இன்னொரு வழி என்னென்னா, எஸ் மைனஸ் வி இப்படி போட்டாலுமே எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும் சிம்பிள்ஸ் வச்சு. ஓகேவா? இதுக்கு பதிலாக எனக்கு டிஸ்கார்ட் அப்படின்னா என்னென்னா டெலீட் பண்ணுறது. print s டாட் டிஸ்கார்ட் ஆஃப் 1 அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 1 வந்து எஸ்ஸுங்கிற செட்டிலேருந்து வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? மிச்சம் இருக்கிற ஆன்சர் மட்டும் தருதா? இதே வந்து ரிமூவ்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா அதே ஆப்ரேஷன் தான். ஓகேவா? அந்த வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது ரெண்டும் சேம் ஃபங்க்ஷன் தான். அடுத்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் என்னன்னா, எஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது 3, 4 ஆன்சர். இங்கே 3, 4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்படியும் போடலாம். ஆர் எஸ் இன்டர்செக்ஷனுக்கு வந்து அண்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுவே இன்டர்செக்ஷன் அப்டேட் வேணும் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு, ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்ன்ற செட்டை வந்து அப்டேட் பண்ண எப்படி அப்படின்னா, எஸ் ஈக்குவல் டு எஸ் அண்ட் பி, இதுலேருந்து வர ஆன்சரை தூக்கி அப்டேட் பண்ணு. இப்போ இதில் என்ன ஆன்சர் வந்துச்சு நமக்கு 3, 4. அப்போ எஸ்ஸில் வந்து 3, 4 மட்டும் ஸ்டோர் ஆகும். இதுதான் அதோட டெஃபினேஷன். ஓகேவா? இஸ் டிஸ்ஜாயிண்ட். இஸ் டிஸ்ஜாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த 2 வேல்யூ இருக்கா, இது ரெண்டுலேயும் எந்த ஒரு ஓவர்லாப்பிங் இல்லை, எந்த ஒரு காமனுமே இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். ஏதாவது ஒரு ஓவர்லாப்பிங் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ் டாட் பின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் பி அப்படின்னு போகிறேன் அப்படின்னா ஃபால்ஸ். ஏன்னா இங்கே 3, 4 வந்து ஓவர்லாப் ஆகிருக்கு. இதுவே இங்கே இருக்க 3, 4 வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு இதுவும் கிடையாது. கரெக்டாக? அப்போது நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ரெண்டையும் டிஸ்ஜாயின் பண்ணுறப்போ காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லுது எனக்கு. இஸ் சூப்பர் செட் அப்படின்னா என்னென்னா, எஸ் டாட் இஸ்
சூப்பர் செட் ஆஃப் பி அப்படின்னு என்னன்னா பியோட சூப்பர் செட் எஸ்ஸான்னு பார்க்கும். அதாவது பியில் இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து எஸ்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஏன் அப்படின்னா வந்து 5,6 வந்து எஸ்ஸில் கிடையாது. இதுவே இங்கே வந்து 5,6 இருக்குது அப்படின்னா இந்த 4 வேல்யூமே வந்து எஸ்ஸில் இருக்குது. அப்போ எனக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்துடும். இதுவே எனக்கு வந்து எஸ்ஸில் இருக்க எல்லாமே வந்து பியில் இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா சப்செட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்செட் ஆஃப் பி ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா எஸ்ஸில் இருக்க எல்லாமே பியில் இல்லை. இதுவே இந்த இடத்துல வந்து 1,2 போடுறேன் அப்படின்னா ஆன்சர் வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான டிஃபரன்ஸு. அடுத்து பாப். பாப் என்னன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எஸ் டாட் பாப் ஆஃப் அப்படின்னு போட்டு எந்த ஒரு வேல்யூமே கொடுக்க முடியாது. இண்டெக்ஸோ வேல்யூவோ எதுவுமே கொடுக்க முடியாது. என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டமாக இது வந்து டெலீட் பண்ணிடும். இப்போ பிரிண்ட் எஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள் ரேண்டமாக டெலிட் பண்ணும். ஒவ்வொரு டைம் ரன் பண்ணுறப்ப இங்கே 2, 3, 4 ஆன்சர் வந்துச்சா? 2, 3, 4, 3, 4. ஓகே, எல்லா டைமும் 2, 3, 4 தான் வந்துட்டு இருக்கு மெண்டல் மாதிரி. ஸோ இது வந்து ரேண்டமாக தான் எப்பயுமே வந்து டெலீட் பண்ணும். இதை தான் டெலீட் பண்ணோம் அப்படின்னு பண்ணாது. ஓகேவா? ஓகே, ரிமூவ் ஆஃப் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா ரெண்டுல இருக்கிற காமனான டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் எஸ் கேப் பி அப்படின்னா வந்து இதில் 1, 2 வந்து இல்லை, இதில் வந்து 5,6 ஆன்சர் வந்து 1, 2, 5,6. ஓகேவா? அவ்வளோதான். இதுவே அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கேப் ஈக்குவல் டு போடலாம். யூனியன் பண்ணுறது என்னென்னா ரெண்டு செட்டையுமே வந்து காமன் இது ஒரே இதாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதா வந்து யூனியன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,4 வந்து ரெண்டு லிஸ்ட்டுமே இருந்துச்சு. ஆனால் செட்டு வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதனால ஒரே ஒரு 3,4 தான் வந்திருக்கு. இதுவே சேம் அப்டேட்டும் அதே மாதிரி தான். ஒரு செட்டுக்குள்ளே இன்னொரு இது பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா வந்து அப்படி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செட்டை வந்து இன்னொரு இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? அப்டேட் ஆஃப் பி அப்படின்னு போடுறேன். பிரிண்ட் எஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இதோட ஆன்சரே வந்து மொத்தமாக இதாக தான் இருக்கும். ஓகேவா? அதுதான். அடுத்து ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கோடது ஈஸி. ஸோ நான் வந்து ஃபுல்லாக சொல்லணும் கூட அவசியம் கிடையாது இதிலலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆப்பிள் இஸ் ரெட் கலர் அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இதுதான் என்னோட ஸ்ட்ரிங்கு. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா கேபிட்டலைஸ் அப்படின்னு போடுறப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக இருக்கும். ஓகேவா? மிச்சம் எல்லாமே வந்து ஸ்மாலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் கலர் வந்து சி வந்து இதாக இருக்குது அப்படின்னா அதே தான் வரும். ஆனால் இந்த இடத்துல சி வந்து இதாக மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும், அதாவது மொத்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இதாக இருக்கும், கேபிட்டலாக இருக்கும். கவுண்ட்டு வந்துட்டு நம்ம எஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஏன்னு போட்டேன் அப்படின்னா எத்தனை ஏ இருக்குன்னு எனக்கு கவுண்ட் பண்ணி தரும். என்கோட் ஆஃப் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து பைட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. என்ஸ் வித் என்னென்னா இந்த பர்டிகுலர் கேரக்டரில் தான் இது இந்த ஸ்ட்ரிங் வந்து முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ஸ் வித் பர்டிகுலர் கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் வித். ஓகேவா? ஃபைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர் கேரக்டர் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸையும், இல்லை அப்படின்னா -1ன்னு எனக்கு ஆன்சர் வரும். இதுவே இண்டெக்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதே தான். இப்போ ஏ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டான வேல்யூ வந்து வரும், எந்த இண்டெக்ஸ் வந்து. ஒருவேளை இல்லை அப்படின்னா வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ணிடும். அதுதான் இண்டெக்ஸ்.
ஓகேவா? ஆர் இண்டெக்ஸ் சேம். இஸ் அல்னம்னா என்னன்னா, இப்போ வேறு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஸ்பெஷல் கேரக்டர் உள்ள இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஒன்று ஏ டு செட்டு அந்த ஆல்ஃபபெட்டிக்ஸ் இல்லைன்னா நம்பர்ஸ், அவ்வளோதான். அது அல்னம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இஸ் ஆல்ஃபா ஒன்லி ஆல்ஃபபெட்டிக் அப்படின்னு மட்டும் இருக்கணும். இப்போ இதை வந்து இஸ் ஆல்ஃபா இதை மட்டும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பதிலாக ஏபிசி அப்படின்னு போகிறேன் அப்படின்னா ஒன்லி ஆல்ஃபபெட்டிக் இருக்குது, ட்ரூ. அப்போ இஸ் டெசிமல் ஒன்லி நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து இஸ் டெசிமல். 10 இப்போ 10 மட்டும் போகிறேன் அப்படின்னா ட்ரூ. இதுவே இதே தான் இஸ் டிஜிட்டும் அதே தான். இதுக்கு பதிலாக இன்னொரு சம்மந்தமே இல்லாத கேரட் இன்க்ளூட் ஆச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேவா? இஸ் நியூமரிக் அதே தான். ஸோ இதுவும் அதே தான். இஸ் நியூமரிக் ஃபால்ஸ். ஒரு நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ. ஓகேவா? இஸ் ஸ்பேஸ். ஓகே, வெறும் எம்டி ஸ்பேஸா அந்த பர்டிகுலர் கேரக்டரு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இஸ் ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ இதில் எந்த ஒரு இது எம்டி ஸ்பேஸ் கிடையாது. இதுவே இந்த ஏங்கிறது வெறும் எம்டி ஸ்பேஸா அப்படின்னு செக் பண்ணால் ட்ரூ ஆகிருக்கு. இல்லை, இதுவே வந்து ஸ்பேஸு அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னா ஃபால்ஸ். ஏன்னா வெறும் எம்டி ஸ்பேஸை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இஸ் ஸ்பேஸ் ஆஃப். ஓகேவா? ஜாயின் என்னென்னா, என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது இந்த மாதிரி ஏ கமா பி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணணும் பர்டிகுலர் செப்பரேட்டரை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட் இந்த கேரக்டரை வச்சு எனக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். டாட் ஜாயின் ஆஃப் ஏ. இந்த இடத்துல ஐட்ரபிள் கொடுக்கணும், இந்த இடத்துல செப்பரேட்டர் கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஏ டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துருச்சு. இன்னொன்று பார்க்கலாம். இதுக்குள்ளே சின்னு போடுறேன் அப்படின்னா ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ ஜாயின் இந்த இதுக்காக யூஸ் பண்ணுறது. ரீப்ளேஸ் என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு கேரக்டர் ஓகே ஏ ஈக்குவல் டு ஆப்பிள் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏ டாட் ரீப்ளேஸ் ஆஃப் இந்த ஓல்டு கேரக்டர் எதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், நியூ கேரக்டர் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், இந்த பி போகிறேன் சும்மா. இப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஏ போகிறேன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். எந்த ஒரு ஆப்ரேஷனுமே டேரெக்டாக அதுலேயே அந்த மெமரியிலே பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு ஸ்ப்ளிட்டுன்னு என்னென்னா, இப்போ எங்கிட்ட இந்த இதில் ஒரு கமா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கமா வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடும். ஏ டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். இப்போது எல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்பு அப்புறம் எல்இ அப்படின்னு தனியாக வந்து லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இதை டேட்டா இன்ஜின் நிறைய இடத்துல பார்ப்போம். ஆர் ஸ்ப்ளிட் அப்படின்னா வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்குறது. அதே தான். ஸ்ட்ரிப்புன்னு என்னென்னா வந்து இப்போ எனக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது இடையில, லாஸ்ட்டில் இதெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஏ ஈக்குவல் டு ஏ டாட் ஸ்ட்ரைப் ஆஃப் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா பிரிண்ட் ஏ போட்டேன் அப்படின்னா அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணணும். லாஸ்ட்டில் இருக்குது ஃபஸ்ட்டில் இருக்குது ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? இதுவே எல் ஸ்ட்ரிப் அப்படின்னா வந்து கேரக்டருக்கு ப்ரிஃபிக்ஸில் இருக்கிற அந்த எம்டி இதை மட்டும் ரிமூவ் பண்ணும். இதுவே இங்கே பாருங்கள், இதில் ஸ்பேஸ் இருக்கா. இதுவே ஆர் ஸ்ட்ரிப் போட்டேன்னா ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணும். ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த இதில் இல்லை இந்த ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ். இதுவே நான் வந்து இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது.
இதான் இது ஸ்வாப் கேஸ் சூப்பரானது. என்னன்னா இன்டர்வியூஸில் கேட்பாங்க, ஸ்மால் லெட்டரை வந்து கேபிட்டலாக மாற்றணும், கேபிட்டலை வந்து ஸ்மாலாக மாற்றணும் அப்படின்னு கேட்பாங்க. பிரிண்ட் ஏ டாட் ஸ்வாப் கேஸ் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணாலே முடிஞ்சு நமக்கு வந்து ஏ வந்து ஸ்மாலாக மாறும், மிச்சம் கேரக்டர் வந்து கேபிட்டலாக மாறும். ஓகேவா? ஸ்வாப் கேஸ். அப்புறம் டைட்டில் ஆஃப் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கேபிட்டலாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து இதாக இருக்கும். இப்போ பிரிண்ட் ஏ டாட் டைட்டில் ஆஃப் அப்படின்னு ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கேபிட்டலாக மாறும், மிச்சம் ஸ்மாலாக மாறிடும். இப்போ ஏ டாட் டைட்டில் ஆஃப் போடுறேன் அப்படின்னா ஆப்பிள் இஸ் குட். பார்த்தீங்களா? ஏஐஜி வந்து கேபிட்டலாக மாறிடுச்சு. இதுவே இஸ் டைட்டிலா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இஸ் டைட்டில் ஆஃப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இது கிடையாது. இதுவே வந்து இஸ் ஜி இப்படி போடுறேன் அப்படின்னா ட்ரூ. அதுக்கப்புறம் அப்பர் லோவர். ஸோ ஏ டாட் ஏ டாட் அப்பர் ஆஃப் அப்படின்னா எல்லா கேரக்டரும் வந்து அப்பராக மாறும். இஸ் அப்பர்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் அப்பர்னு போட்டால் போதும். பிரிண்ட் ஏ டாட் லோவர் ஆஃப் அப்படின்னா வந்து எல்லா கேரக்டருமே லோவராக மாறும். அடுத்து இஸ் லோவரான்னு செக் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன், டிக்ஷனரியோட ஃபங்க்ஷன், செட்டோட ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் வந்து அதை பற்றியும் வந்து சாட்டில் வந்து சொல்லுங்கள். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.